பயந்து போயிட்ட. ஏன்னா இப்படி கத்துன? சாரிக்கா. என்ன சாரி? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. பொய் சொல்லாத. காலையிலேயே ஈரோ மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஃபைட் பண்ற மாதிரி உனக்குள்ளேயே இமேஜின் பண்ணிக்கிட்டியா? அப்படிலாம் இல்லக்கா. என்னவோ போ. சரிதா உன்னை விட்டுட்டு போனதுல இருந்து உன் நடவடிக்கை சரியில்லை. மாட்டிக்கிட்டியா? என்ன எஸ்கேப் ஆகலான்னு பாத்தியா? என்ன பண்ணது உனக்கு? ஐ அம் ஆல்ரைட் கா, நோ ப்ராப்ளம். பின்ன எதுக்கு அந்த சைக்கியாட்ரிஸ்ட் நாகராஜ் மீட் பண்ண வந்த? யாருக்கும் தெரியாம வேற பேர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி நீ அவங்கள சந்திச்ச விஷயம் எனக்கு இப்படி தெரியும்னு பாக்குறியா? மெடிக்கல் ரெப் ஒருத்தருக்கு நீ என் தம்பின்னு தெரியும். உன்ன அவரு டாக்டர் மீட் பண்ண போகும்போது பாத்திருக்காரு. என்னப்பா ப்ராப்ளம்? சரிதாவோட நினைவுகள் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுக்கா. இருக்கலாம். she is a good friend of you. not only friend, அதுக்கும் மேலன்னு நினைக்கிறேன். I think I fall in love with சரிதாக்கா. இருக்கலாம். இல்லனா அவளோட மரணம் உன்னை இவ்வளவு தூரம் பாதிச்சிருக்காது. ஆனா அதுக்கும் நீ டாக்டர் மீட் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு illusions கிரியேட் ஆகுதுக்கா. எப்படி சொல்ற? நான் முழிச்சிட்டு இருக்கும்போது சில காட்சிகள் என் கண் முன்னாடி நடக்கிற மாதிரி நான் உணர்றேன். எப்பெல்லாம் அந்த மாதிரி நடக்குது? திடீர்னு இப்ப கூட நீ கூப்பிட்டு வரும்போது கூட அந்த கேட் வழியா ஒருத்தன் என்ன துரத்திட்டு வந்தான். நான் உள்ள போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டேன். அவன் இறந்து கிடக்குறான். ஒரு வாட்டி தலையை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா? நான் இன்னும் அந்த அளவுக்குலாம் மென்டல் ஆகலக்கா. நீ மென்டலா இல்லையா அப்படின்னு ஸ்கேன்ல தெரிஞ்சிரு போது. எனக்கு தெரியும்க்கா. உன்கிட்ட எல்லாம் உண்மையை சொன்னா இப்படிதான் என்ன நீ கிரிட்டிசைஸ் பண்ணுவ. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நிக்கல் கொஞ்சம் என் பேச்ச கேளு. நிக்கல். சுலோச்சனா, டீ கொண்டு வாமா. இது கொண்டு வரேன். ஹலோ, ஏசிபி தேவராஜனா? ஆமா, யாரு? வணக்கம் சார், என் பேர் யமன். படன்? யமன் சார். என்னது? யமன் சார், யமதர்மன் பேசுறேன். ஏய், காலம் காத்தால குடைச்சல் கொடுக்காத. யாரா நீ? குடைச்சல் இல்ல சார், வேலை கொடுக்கறேன். என்னது? ஆமா சார், ஸ்டேஷன்ல வேலை இல்லாததுனால வீட்டுல உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டியோட புடவைய துவச்சு போட்டுக்கிட்டு இருக்கியாமே, அதான் உனக்கு வேலை கொடுக்கலான்னு போன் பண்ண. ஏய், யாரா நீ? உன்னோட ஸ்டேஷன் லிமிட்ல இருக்கிற ஏரியாவுல நம்பர் 37 செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் எதுன்னு கண்டுபிடி. அங்க ஒரு டெட் பாடி புதைச்சிருக்காங்க. என்ன விஷயம், ஆள் யாருன்னு நோண்டி நொங்கெடு பார்க்கலாம்.
ஆ? ஆ? ஏய் 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 ஹலோ ஹலோ ஷிட் ஹலோ யோ ஏசிபி சார் கேரளாவுல இருந்து வந்து ஓ ஏரியாவுல இருக்கிற எஸ்விஎஸ் லாட்ஜ்ல ஒரு மினிஸ்டரோட அள்ளக்கை வந்து தங்கி இருந்தானா 2 நாளா அவனை காணோமா. என்ன ஏதுன்னு விசாரணை பண்ணு. ஓகே சார். ஒரு வாரமா டியூட்டி முடிச்சிட்டு இன்னைக்கு தான் வீட்டுக்கே வந்திருக்கேன். இன்னைக்காவது ஒரு நாள் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கலாம்னா விட மாட்டேங்கிறாங்களே. எனக்கு காஃபி கேட்டீங்களே? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சார் ஏதோ லெட்டர் இருக்கு சார். சார் இந்த டெட் பாடி மேலையும் ஒரு லெட்டர் இருந்தது சார். காவல்துறை அதிகாரிகளுக்கு செத்து போனவனை பற்றி விசாரிக்கிறேன் என்று நேரத்தை வீணடிக்க வேண்டாம். செத்து போனவனின் பெயர் ராஜா. தீக்குச்சி ராஜா என்று அவனை கூப்பிடுவார்கள். யாரையாவது கொலை செய்ய வேண்டுமென்றால் பெட்ரோல் ஊற்றி இவன் தீக்குச்சியை கொளுத்தி போட்டால் அதை உங்கள் போலீஸ் அதிகாரிகள் தற்கொலை என்று கூறுவார்கள். அப்படியான திறமைசாலி அவன். அவன் சரிதா மீது எரிந்த தீக்குச்சிக்கும் இந்த வீட்டின் சொந்தக்காரரான டாக்டர் ஜாதவ் தற்கொலை என்றே ரிப்போர்ட் கொடுத்தார். இந்த பிணத்தை கூட அப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுத்து கேஸை மூடிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் டாக்டர் ஜாதவ் வீட்டில் இந்த பிணத்தை கொண்டு வந்து புதைத்தேன். டாக்டரை விசாரித்து அடுத்த ஆட்களை கண்டுபிடியுங்கள். இல்லையென்றால் மரணங்கள் தொடரும்.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.